ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். என்ன கதை அப்படின்னா ஒரு ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு குணம், இந்த ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறத வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த குணம் என்ன குணம்னு சொல்லிட்டு நம்ம அந்த கதை மூலிமா பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் வந்து கிரேக்க நாட்டில் வந்து ஒரு ஓவியர் ஒருத்தர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் வந்து எந்த ஒரு காட்சியவும் எந்த ஒரு அற்புதமான செயலையுமே நல்ல தத்ரூபமாக வரையக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்தார். அவர் வந்து எந்த ஒரு வாய்ப்பையுமே அவர் வந்து மிஸ் பண்ணாமல் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு ஓவியத்தை வந்து வரைஞ்சிக்கிட்டு அவரோட அன்றாட வாழ்க்கையை வந்து கழிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு அப்படி இருக்க காலத்தில் வந்து அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஓவியராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப சொற்பமான வருமானம் தான் கிடைக்கும். இவர் வந்து பெரிய ஒரு வாய்ப்புக்காக இல்லை எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதில் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ரோமாபுரியில் வந்து ஒரு அரசர் வந்து இருந்தார். அந்த அரசரோட வர்க்கத்தில் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட 40வது வயசில் வந்து அவரோட உருவப்படத்தை வந்து போர்ட்ரேட் பெயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த பெயிண்டிங் மூலமாக அதை வந்து வரைஞ்சி வைக்கிறது வந்து வழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற அரசர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா அவரோட வலது பக்கம் கால் வந்து வெட்டுண்டு இருக்கும், அவரோட இடது பக்கம் ஒரு சைடு மூஞ்சி வந்து சிதையுண்டு இருக்கும். எதனால அப்படி இருக்கு அப்படின்னா இவர் வந்து திறமையாக விலங்குகள் அதெல்லாம் வேட்டையாடுறது வந்து ரொம்ப வல்லவராக இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வேட்டையாடும் போது தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே இவர் வந்து இப்படிப்பட்ட நமக்கு முகம் இப்படி இருக்கிறனால நம்ம வந்து எப்படி வந்து ஃபோட்டோ வந்து வரைய முடியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ வந்து வரைஞ்சுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அரசர் வந்து நம்ம வந்து இதையே வந்து ஒரு போட்டியை அறிவிச்சிருவோமே அப்படின்னு நினச்சி ஒரு போட்டியை அறிவிச்சிடுறாங்க. போட்டியை அறிவிக்கும் போது அதுக்கு வந்து நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அரசோட மனம் வந்து ரொம்ப குளிரும்படி யார் அந்த உருவப்படத்தை வந்து வரைஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து 10 மூட்டை நிறையா பொற்காசுகள் வந்து கொடுக்குறாங்க. அதே அவரோட மனசு வந்து ரொம்ப புண்படும்படி யாராவது வரைஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் வந்து சிறை தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க மற்ற எல்லா அந்த ரோமாபுரியில் இருக்கிற யாருமே இதுக்கு வந்து வரைகிறதுக்கு வந்து போட்டிக்கு வந்து முன்வர மாட்டேங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஓவியராக இருந்தாலுமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம அரசோட மனம் வந்து புண்படும் மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 10 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ரோமாபுரியில் வந்து யாருமே வரையறதுக்கு வந்து முன் வரவே இல்லை. அப்போதான் ஒரு நாள் வந்து ரோமாபுரியில் வந்து அந்த கிரேக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து ரோமாபுரியில் இருக்காரு. அவர் வந்து அவரை போய் சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கும் போது அவர் வந்து இப்படி சொல்றாரு, இப்படி ஒரு அரசர் இருக்காரு, அவர் வந்து ஒரு போட்டி வச்சிருக்காரு, நீ வந்து அதில் வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் தான் எந்த ஒரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ண மாட்டார்ல. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, சரி ஓகே நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசரை வந்து பார்க்க போறாரு. அரசரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அரசரை வந்து நல்லா உள்வாங்கிக்கிறாரு. ஏன்னா அரசரை வந்து அவர் வந்து வரைய போறாருல, அதனால அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உள்வாங்கிக்கிட்டு அரசர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, நான் வந்து இந்த போட்டியில வந்து வர்றதுக்கு வந்து நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அரசரும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 1 மாச காலம் வந்து அவகாசம் கொடுத்துறாரு போட்டோ வரைகிறதுக்கு. உடனே அந்த 1 மாச காலமும் அவர் வந்து நல்லா வரைஞ்சிடாரு. அந்த 1 மாச காலமும் வந்து போயிருது. அந்த போட்டோ வந்து அந்த சபையில வைக்கிறதுக்கான அந்த நாளுமே அன்னைக்கு வந்து வந்துருது. வந்த உடனே அங்க உள்ளவங்க அரசர் ஒரு பக்கம் வந்து கையில வந்து விலங்குகளா வச்சுட்டு ஒருத்தர் வந்து சைடு நிற்கிறாங்க. இந்த சைடு வந்து 10 மூட்டை பொற்காசுகள்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா நல்லா வரைஞ்சாங்கன்னா பொற்காசும், தப்பாக வரைஞ்சாங்க அப்படின்னா சிறையில் அடைக்கிறதுக்கு ரெடியாக ஆட்கள் நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த அரசருமே அந்த ஃபோட்டோவை வந்து எப்படி அவங்க வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கவனமாக அப்படி இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அந்த சபையில் வந்து திரைச்சிலை வச்சு மூடி வந்து வச்சுருக்காங்க. மூடி வச்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு இது எப்படி இருக்குமோ அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து குதிரையில இருந்த மாதிரி வேட்டையாடுற மாதிரி, அதாவது இப்படி ஒரு சைடா இருந்து வேட்டையாடுற மாதிரி, இந்த ஒரு சைடா இருந்தா இந்த சைடு வந்து தெரியாது, இந்த சைடு மட்டும் கண்ணை மட்டும் தெரியும். அப்ப கீழே வலது கால் தெரியும். அந்த வலது காலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுல வந்து அவர் வேட்டையான புளியை போட்டு வேட்டையாடுற மாதிரி ஒரு அழகா வரைஞ்சிருப்பாரு. உடனே அரசருக்கே அது வந்து ரொம்ப மனசு வந்து சந்தோஷப்பட்டுரும். ஏன்னா அரசர் முதற்கொண்டு நம்மளோட வந்து யாரையுமே வரைய முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு குறையா நினைச்சுக்கிட்டு எல்லாருமே அதை வந்து ஒரு குறையை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால வரைய முடியாது, அரசருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டோன்னா, நீ எப்படிப்பா இந்த மாதிரி வரைஞ்ச
நீ எப்படி வரைஞ்ச, என்னால் கூட இந்த மாதிரி எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவன் சொன்னான், அரசே எனக்கு வந்து உங்களுக்கு பார்த்த உடனே உங்களை பார்த்து நான் வந்து குறைன்னு நினைக்கல, உங்களோட வீரம் மட்டும்தான் என்னோட கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீரமான புகைப்படத்தை வந்து நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னா அரசருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து குளிர்ந்து போயிடும். உடனே அந்த ஓவியரை வந்து அந்த ரோமாபுரியிலே வந்து சிறந்த ஓவியர்னு சொல்லி ஒரு பட்டத்தையும் கொடுத்துருவாரு, அந்த 10 மூட்டை பொற்காசுலையும் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, சின்ன சின்ன வாய்ப்பையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறி செல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிகிறோம். நிறைவும் குறைவும் சேர்ந்தது அப்படின்னா வாழ்க்கை, நிறைவும் குறைவும் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். இதுல வந்து குறைவை மட்டுமே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா குறைவை மட்டுமே பார்க்குறவங்க வந்து எந்த ஒரு வாய்ப்புமே பயன்படுத்திக்கிறவே மாட்டாங்க. அந்த அவ்வளவு குறைவிலையும் ஒரு நிறைவை மட்டும் பார்த்துட்டு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில வந்து ஜெயிச்சு உயர்ந்த நிலைக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.